இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா தீபாவளிக்கு அதிரசம் செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் 3/4 கிலோ மண்டவெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் உடைச்சு. இதை வந்து நம்ம பாகா காய்ச்சிரும். 1 கிலோ பச்சரிசியை எடுத்து நம்ம இடித்து வச்சுருக்கோம். நம்ம நனைய வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா மிஷினில் போய் நல்லா இடித்து வாங்கிட்டு வரணும் அதிரசத்துக்குன்னு சொல்லி. இது வந்து ஏலக்காய். தண்ணி வந்து நம்ம ஒரு 150 மில்லி தான் ஊற்றணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இதை ஊற்றி காய்ச்சி காட்டுறேன். நம்ம இப்போ மண்டவெல்லத்தை வந்து காய்ச்சி நல்லா எடுத்துக்கிட்டோம். இப்போ வடிகட்டுறோம். ஏன்னா அதில் வந்து ஏதாவது தூசி இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கிறோம். நம்ம இந்த அகலமான பாத்திரத்தில் தான் நம்ம அதிரசத்துக்கு மாவு பிணைய போகிறோம். இது எவ்வளோ மண்ணாக இருக்கும். நம்ம எப்பயுமே மண்டவெல்லம் வந்து மண்ணில்லாதது இருக்குன்னு நினச்சிட்டுலாம் விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு அதிரசம் மென்று சாப்பிட்றதா அது என்ன செய்யும், கருக்கு கருக்கு மண்ணாக இருக்கும். இது வந்து நான் அதை இருக்கும்போதே உள்ளுக்குள்ளேயே ஏலக்காயை தட்டி போட்டுட்டேன். ஏலக்காயை நம்ம அதிரசம் சாப்பிடும்போது அந்த தொலி வந்து நமக்கு மெல்லு வரும். இது நம்ம இப்படி வடிகட்டிட்டோம்னா வாசம் மட்டும் கிடைக்கும். இந்த தொலி வந்து நமக்கு தட்டுப்படாது வாயில். அதிரசம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ பதம் பார்ப்போம். தட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு இப்படி ஊற்றி பார்ப்போம். இந்த பதம் வரலை. ஏன்னா அது வந்து கரையுது. நம்ம ஊற்றும் போது கரையக்கூடாது. நல்லா உருட்டுறதுக்கு வரணும். நம்ம வந்து இப்போ பதம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்படி வந்திருக்குன்னு காட்டு. இந்த மாதிரி வரணும். இது வந்து நமக்கு கரெக்டான பதம். ரொம்ப இதாகவும் இல்லை, கரையவும் மாட்டேங்குது. கரையாமல் கிடக்குது. மற்றதெல்லாம் கரைஞ்சிருச்சு. இது கரையில் பார்த்தீங்களா? இது கரையாமல் இந்த மாதிரி இருக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சூடாக இருக்கும்போதே மாவு அதில் போடுறோம். மாவு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இடிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். மிஷினில் கொடுத்து ஈர அரிசியை நம்ம இப்போ வந்து 1 கிலோ அரிசிக்கு உள்ள மாவை போடுறேன். இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இது வந்து கொஞ்சம் மாவு நெருத்தியாக இருக்குதுன்னா அதை போட்டுக்கலாம். நம்ம இந்த சூடாகவே போட்டு இப்படி கிண்டிடணும். கிண்டி நம்ம என்ன செய்யணும், 3 நாளைக்கு நம்ம வந்து இதை புளிக்க வச்சிடணும். வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வெளியில் வச்சிடணும். இது வந்து அப்போ தான் புளிப்பு வரும் மாவுக்கு. இந்த மாவு புளிச்சாதான் அதிரசம் நல்லாயிருக்கும். நம்ம உடனே சுத்தம் அவசரத்தில் அப்படின்னா அது வந்து நமக்கு சீடை மாதிரி ஆயிரும். அதிரசம் போல் இருக்காது. அதனால் நம்ம அதிரசம் சுடணும் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு பொறுத்துருக்கணும். மாவை பிணைஞ்சு வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து தான் அதிரசம் சாப்பிட பார்க்கணும். உடனே நமக்கு சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் நெருத்தியாக இருக்குது. நான் மாவு போடுறேன். போட்டு இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிறோம். சோடாப்பு வந்து சுடும்போது கொஞ்சம் காணும் போட்டு பிணைஞ்சிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ மாவு பிணையிறது சுட போகிறோமோ அதுக்கு தக்க நம்ம தனியாக மாவு எடுத்து வச்சு கொஞ்சம் ஆப்ப சோடா போட்டு பிணைஞ்சிக்கிட்டு அப்புறமா நம்ம சுடலாம். ஏன்னா மொத்த மாவுக்கும் வந்து நம்ம ஆப்ப சோடா போட்டுறக்கூடாது. நம்ம வந்து இந்த மாவு சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம அந்த மாவை வச்சு சுடலாம். ஏன்னா மாவு ஒன்றும் கெட்டு போகாது. நம்ம வந்து மண்டவெல்ல பாகு நல்லா காய்ச்சி தானே ஊற்றிருக்கோம். தண்ணி படாமல் இருக்கணும். கை வச்சு எடுக்கக்கூடாது. நீங்கள் மாவு வந்து இந்த மாவெல்லாம் சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். நம்ம மாவு வந்து எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா கைட்டை எடுக்காதீங்க. ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து இப்படி நெருத்தியாக இருக்குது பாருங்கள். இப்படி கொலன்னு இருக்குது. ஆனால் இந்த மாவு 3 நாள் கழித்து பார்க்கும்போது நமக்கு சுடுறதுக்கு கரெக்டான பதமாக இருக்கும்.
நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற கொஞ்சம் மாவை எடுத்து தனியாக வச்சு அதில் கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சு சுடுங்க. சுடுங்க, இது அதிரசம் சுடுங்க. சுட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா அப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டுக்கோங்க. மொத்த மாவுக்கும் நீங்கள் ஆப்பச்சோடா போட்டுறாதீங்க. ஏன்னா போட்டுட்டோம்னா நமக்கு மாவு மிச்சம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி புளிச்சு போயிடும். அதனால் நீங்கள் சுடுற போது கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டுக்கோங்க. தேவையில்லைன்னா ஆப்பச்சோடா போடணும் கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுருங்க. 3 நாள் கழித்து நீங்கள் இந்த மாவை வந்து அதிரசம் சுட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நான் இப்போ இப்படி மூடி வச்சிட போகிறேன். நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு மாவு இருக்கணும். இதை நான் சேர்த்து வச்சு 3 நாள் ஆச்சு. சேர்த்து வைக்கும்போது கொஞ்சம் நெருத்தியாக இருந்துச்சு, குழகுலான்னு. இப்போ வந்து 3 நாளுக்கு அப்புறம் நான் எடுக்கும்போது நல்லாவே வந்துருச்சு. இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஆப்பச்சோடாவும் சேர்க்கலை. ஆனால் நல்லா மாவு புளிச்சதுனால நல்லா அதுவாகவே கிளம்பி வருது. இல்லைன்னா கல் மாதிரி இருக்குது அப்படின்னா போட்ட உடனே அப்படியே ஒட்டிக்கிறோம் பாத்திரத்தில். நம்ம கொஞ்சம் லேசாக ஆப்பச்சோடா போட்டு பிணைஞ்சு அதுக்கப்புறம் சுடணும். இது வந்து நமக்கு ஆப்பச்சோடா எதுவுமே எந்த கலப்படமும் இல்லாமல் நமக்கு நல்லாவே அதிரசம் வந்திருக்கு.